ஸோ திரு சீமான் அவர்களை பற்றியோ இல்லை நாம் தமிழர் கட்சியை பற்றியோ இந்த வீடியோவில் நான் எதுவும் பேச போகிறது கிடையாது. சீமான் அவரோட ஃபீல்டில் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரோ அதை பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கிறாரு, அதை பற்றி எதுவுமே கிடையாது. பட் தம்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு சில பேர் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க பண்ணுறதை பார்க்கும்போது தான் ஒரு பக்கம் வந்து கவலையாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து சிரிப்பாகவும் இருக்குது. நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த கோட் படம் இருக்குதுல்ல, தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிட்டு இருக்காருல்ல, ஸோ அந்த கோட் படத்துல இருந்து ஒரு பாட்டு ஒன்று முந்தானத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. விசில் போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பாட்டோட ரிலீஸ் போஸ்டர் ஒன்று அதுக்கு முன்னாடியே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரிலீஸ் போஸ்டர்ல வந்து தளபதி விஜய் பக்கத்தில் வந்து ஒரு ரெட்ரோ மைக் ஒன்று இருக்கும் அந்த போஸ்டர்ல. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த ரெட்ரோ மைக் அப்படின்றது வந்து நாம் தமிழர் கட்சியோட சின்னமா இப்போ வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது. அந்த ரெட்ரோ மைக் தான் வந்து நாம் தமிழர் கட்சியோட இப்போ சின்னமா இருந்துட்டு இருக்குது. ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த கரும்பு விவசாய சின்னம் அப்படின்றது நாம் தமிழர் கட்சிக்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டுச்சோ இல்லை அவங்க அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணலையோ அந்த கதெல்லாம் நமக்கு கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சிடலாம். ஸோ நாம் தமிழர் கட்சியோட அந்த கரும்பு விவசாய சின்னம் வந்து போனதுக்கப்புறம் இந்த ரெட்ரோ மைக் சின்னத்தை தான் வந்து தேர்தல் ஆணையம் அவங்களுக்காக ஒதுக்குனாங்க. அதுதான் அவங்களோட சின்னமாக இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்குது. அதை வச்சு தான் அவங்க கேம்பெயினும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரெட்ரோ மைக் வந்து அந்த பாட்டோட விசில் போர்டு பாட்டு இருக்குதுல, தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிட்டு இருக்காரு கோட் படத்துலேருந்து, அந்த பாட்டோட ரிலீஸ் போஸ்டரில் தளபதி விஜய் பக்கத்தில் அந்த ரெட்ரோ மைக் வந்து பிளேஸ் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் இந்த தம்பிகள் இருப்பாங்களா சோஷியல் மீடியாவில் முக்கியமாக, அந்த தம்பிகள் எல்லாருமே வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து சீமானுக்கு தான் இந்த வாட்டி ஓட்டு போட சொல்கிறாரு, தளபதி விஜய் வந்து நான் தமிழர் கட்சியை தான் வந்து ஆதரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வாட்டி எல்லாருமே வந்து சீமானுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் வந்து இன்டெரக்டாக சொல்கிறாரு, டேரக்டாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட்ரோ மைக் வந்து அந்த பாட்டோட அந்த ரிலீஸ் போஸ்டரில் இருக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி நியூஸை வந்து அவங்க ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பக்கம் கவலையாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் சிரிப்பாகவும் தான் இருக்குது. இதை நான் ஏன் சிரிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த மைக் சின்னம் அப்படின்றது ரெட்ரோ மைக் அப்படின்றது வந்து ஒரு கட்சியோட சின்னமாக இருக்குதுல்ல, ஸோ அந்த கட்சியோட சின்னமாக இருக்கிறதுனால அதை அவங்க மட்டும்தான் பயன்படுத்தணும், அது அவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்றது கிடையாது. ஒரு ரெட்ரோ மைக் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அது அந்த கட்சியோட சின்னமாக தான் இருக்கும் அப்படின்றது கிடையாது. ஏன்னா ரெட்ரோ மைக் அப்படின்றது அன்றாட வாழ்க்கையில் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்குது. மைக் அப்படின்னா நம்ம எல்லாருமே வெளியே யூஸ்வலாக பார்க்குற ஒரு விஷயம், எல்லாரும் பயன்படுத்துகிற ஒரு விஷயம் தான். ஸோ மைக் யாரெல்லாம் கையில் வச்சிருக்கா, யார் பக்கத்துலலாம் மைக் இருக்குதோ அவங்க எல்லாருமே வந்து என்டிகே சப்போர்ட்டர்ஸ், அவங்க எல்லாமே வந்து என்டிகேக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அப்படி சொல்லிட முடியாதுல்ல. ஸோ ஈஸியாக தம்பிகள் வந்து அதுவும் சோஷியல் மீடியாவில் பலமாக இருக்கக்கூடிய தம்பிகளே வந்து இதை இந்த மாதிரி மிஸ்லீட் பண்ணுறது வந்து ஒரு தவறாக எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன் தவறாக தெரியுது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் படத்தோட போஸ்டரில் வந்து அந்த ரெட்ரோமைக் விஜய் பக்கத்தில் பிளேஸ் பண்ணப்பட்டதுனால விஜய் அவர்கள் வந்து என்டிகேக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, என்டிகேக்கு ஓட்டு போட சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் கொடுக்குறேன். ஸோ விஜய் பக்கத்தில் அந்த மைக் இருந்ததுனால நீங்கள் அப்படி அதை வந்து லீடு பண்ணுறீங்க. அதே மாதிரி இப்போ மிர்ச்சி விஜய் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டான் படத்தில் எஸ்கே கூட நடிச்சிருப்பாரு மிர்ச்சி விஜய். ஸோ அவர் வந்து இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருமே வந்து இந்த வாரம் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லையுமே வந்து மிர்ச்சி விஜய் பக்கத்தில் வந்து அந்த ரெட்ரோ மைக் இருக்கும். அப்போ மிர்ச்சி விஜய் வந்து என்டிகேக்கு சப்போர்ட் பண்ணுறாரா, மிர்ச்சி விஜய் வந்து என்டிகேக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரா? அவர் அப்படி சொல்ல முடியுமா? கிடையாது இல்லை. ஸோ ஒரு நபர் பக்கத்தில் வந்து ஒரு ரெட்ரோ மைக் இருக்குது, ஸோ அந்த ஒரு ரெட்ரோ மைக் அப்படின்றது ஒரு கட்சியோட சின்னமாக இருக்குது, ஸோ ரெட்ரோ மைக் ஒருத்தங்க கையில் பிடிச்சிருந்தாலே வந்து அவங்க என்டிகேக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி மிஸ்லீட் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயமா எனக்கு தெரிஞ்சிச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம சொல்லலாம். நம்ம சிவகார்த்திகேயன் வந்து ரெமோ படத்தில் அந்த டாவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். ஸோ அந்த பாட்டில் அப்படி ஒரு கை தட்டிட்டு கீழே இருக்குவார், ரெட்ரோ மைக் தான் கீழே வந்து இறங்கி வரும். ஸோ அப்புறம் தான் ஒரு பாட்டே பாட ஆரம்பிப்பார். ஸோ சிவகார்த்திகேயன் ரெமோ படத்தில் என்டிகேக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. சிவகார்த்திகேயன் வந்து ரெமோ படம் வந்து 2018 சம்திங் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 2018 வந்து நாம் தமிழர் கட்சிக்கு சிவகார்த்திகேயன் சப்போர்ட் பண்ணியிருக்காரு பாரியா அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. 2018 கரும்பு விவசாய சின்னம் இருந்துச்சு நாம் தமிழர் கட்சிக்கு. ரெட்ரோ மைக் அப்படின்றது என்னன்னே தெரியாது அப்போ அந்த டைம்ல எல்லாருக்குமே. ஸோ சிவகார்த்திகேயன் படத்தில் ரெட்ரோமைக் வந்தால் சிவகார்த்திகேயன் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாது. இன்னொரு பக்கம் வந்து மியூசிக் டைரக்டர் அனிருத். ஸோ அவர் பல இடங்களில் வந்து ரெட்ரோமைக்கை பிடிச்சிட்டு தான் பல போஸ்ட்கள் கொடுத்துருக்காரு. ஸோ அனிருத் வந்து என்டிகேக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்லிட முடியுமா? ஸோ ஒரு நபர் பக்கத்தில் ஒரு ரெட்ரோ மைக் இருக்குது, ஒரு நபர் ரெட்ரோ மைக்கை கையில் பிடிச்சிருக்காரு அப்படின்னா அவங்க எல்லாருமே நாம் தமிழர் கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ எளிதாக நம்மளால் வந்து மிஸ்லீட் பண்ண முடியாது. கரெக்டாக பண்ணினா அது தப்பு தான். கரெக்டாக ஸோ அதை நாம் தமிழர் கட்சியோட சோஷியல் மீடியாவில் இருக்கிற பெரிய பெரிய தலைங்களே வந்து ப்ரமோட் பண்ணும்போது, மிஸ்லீட் பண்ணி ப்ரமோட் பண்ணும்போது அது ஒரு லைட்டான தவறான விஷயமா எனக்கு படிச்சு அதை மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். அண்ட் அதையும் தாண்டி வந்து விஜய் அவர்கள் வந்து
அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தார்ல விசில் போடு அப்படின்ற ஒரு பாட்டு. ஸோ அது முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சாங்காக தான் இருக்குது. அவரோட பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அவராக எழுதி அவரே பாடி ரிலீஸ் பண்ண ஒரு சாங் மாதிரி தான் இருக்குது. பார்ட்டி ஒன்று நான் ஆரம்பிக்கட்டா, கேம்பெயினர் தான் நான் தொடங்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கல் சாங்காக தான் அது முழுக்க முழுக்க இருக்குது. ஸோ அவரும் தனியாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வச்சிருக்காரு, ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்கிறாரு, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அவர் வாக்கு சேகரிப்பாரா, இல்லை சீமானோட பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அவர் வாக்கு சேகரிப்பாரா சொல்லுங்க? பேசிக்கான ஒரு கேள்வி தான். அவர் ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்கிறாரு. ஸோ அவரோட அரசியல் கட்சிக்கு அவர் வந்து ஓட்டு சேர்ப்பாரா, இல்லை இன்னொருத்தரோட அரசியல் கட்சிக்கு அவர் வந்து ஓட்டு சேர்ப்பாரா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்டர் அந்த படத்தில் யூஸ் பண்ணுற ஒரு ரெட்ரோ மைக்கை வந்து போஸ்டரில் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து இவர் என்டிகேக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்டரோட ஃபேன்ஸோட ஓட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி மிஸ்லீட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றது வந்து லைட்டாக ஒரு தவறான விஷயம் மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. லைட்டாக கூட இல்லை, அது முழுக்க முழுக்க ஒரு தவறான விஷயம் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதான் நான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சேனல் எப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களும் சந்திக்கிறேன். நான் மதன், அண்ட் திஸ் இஸ் மதன். சம் ஸ்டெப்பிங் அப் ஃப்ரம் வீடியோ. டாடா, டேக் கேர், பை.